சரி நீ இரு நான் சரி அம்மாவோட சரி உட்ரி கோயிலுக்கு போனடி இது சண்டை சரி வா இப்போ என்ன நீ சீரியஸாக வரப்போ சரி விடு தக்காளிங்க ஏய் கிளம்பிட்டியா இல்லையா வா உன் தம்பி சரியான கோத்துல இருக்கான் முருகன் எல்லாம் பண்ணாதடி அதெல்லாம் பண்ணாதடி சரி வா கோயிலுக்கு எனக்கு ஒரு தம்பி வந்துட்டான்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன்டா இவ்வளோ அண்டா சொல்லுவா வா நீ வா அவன்கிட்ட பேசணும் சரி வா போ சரிடி சாரிடி நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் போ சரி நீ போ நான் வரேன் அவன்கிட்ட பேசிட்டு இங்கே பற்றி ஓவரா பண்ணுறடி நான் ஐயரை பார்த்துட்டு அம்மா திட்டும் அவ்வளோதான் பார்த்துக்க திட்டும் சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணேன் ஹலோ நம்ம என்ன பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா முடியே வெட்டிட்டாங்க தக்காளி அழைச்சிட்டு போய் வெட்டி விட்டாங்க எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சிங்க எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில அதெல்லாம் விடுங்க சரணு பைய வந்து கட்டுப்பு எதுக்காங்க அந்த வீடியோ நான் முந்தா நாளே போட்டிருக்க வேண்டியது என்னால் எடிட் பண்ண முடியல நான் சாரி இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் ஃபுல்லாக பாருங்கள் சரண் பையருக்கும் அவங்க அக்கா மறுபடியும் சண்டை ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரில இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் முடி வெட்டினது நல்லா இருக்கு நான் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஓகே லவ் யூ ஆல் பாய் ஓகே எல்லாம் நண்பா நம்பிசலாம் அப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் சரண் பைய வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அக்காவை போட்டு ஒம்பளக்க அப்புறம் கோயிலுக்கு வர போகிறோமா அதனால் திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க வீட்டில் என்னது எலுமிச்சப்பழம் அதெல்லாம் அதான் சரண் வரான் அவங்க அக்கா அடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரண் இப்போ கோயிலுக்கு வரான் அதனால தான் இப்போலேருந்து வீடியோ எடுக்கிறேன் அவன் வந்தோடனே அவங்க அக்காட்ட என்னென்ன திட்டு வாங்க போகிறான்னு தெரில இவனும் என்னென்ன திட்ட போகிறான்னு தெரில சரியான கோவத்தில் வராங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ராங்க் பண்ண வீடியோ நேற்று அவன் வரவே இல்லை அதனால அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டுங்க மாப்பிள்ளை இறுக்கி பிடிச்சிக்க என்ன ஆக போகுதுன்னு தெரில எனக்கு வேறு பயமாக இருக்குது சரணை பார்த்தா என்ன வேறு அவளை திட்டுறான் நீ அவளை சேர்ந்துட்டு இப்படி பண்ணுறியான்ட்டு இல்லை என்னடா சேகர் என்ன கத்திக்கிட்டு வர இங்கே ஒரு ஐயா இருக்கார் அவரை பார்த்துட்டு போயிட்டு வரோம் எம்மே சரி ப்ராங்க் பண்ணியிருக்கக்கூடாதுங்க அவனை சரணை ரொம்ப வெறுப்பை ஏற்றிட்டோம் இந்த கோயில் ஆள் வந்துட்டாங்களான்னு தெரில டேய் சரண் வரான்டா டேய் எவ்வளோ நாளைக்கு கழிச்சு வர நீ எங்க இங்கிட்டு போற அந்த கோயிலில் ஒரு பூசாரியை பார்க்க வந்தேன் அம்மா போய் விடுறதுக்கு இருந்தேன் இப்பதானே கிளம்புனேன் புரியல இப்பதான் கிளம்பியே வந்தேன் சரி சரி இரு நான் பார்த்துட்டு பூசாரியை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போகிறேன் எங்க குட்டச்சி எங்கவ யாரு யாரா அக்கா தான் எங்கவ குட்டச்சியா என்னடா அவ வைக்கிற அக்காவை மறந்துட்டேன் நின்னா என்ன பண்ணீங்க என்ன வச்சு வீடியோ மாதிரி பாக்குறப்பதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் சரி போ வீட்டுல இரு நான் வரேன் எதுக்கு மந்தனே மறந்துட்டேன் நான் மட்டும் லூஸ் பாட்ட பேசிட்டு போயிருக்கேன் பாரு சும்மா விளையாட்டுக்கு பிராங்க் பண்ண பெண்ணா நான் அன்னைக்கே சொன்னேன்னா சொல்லல பிராங்க் எது இதுல பண்ண சரி விடு சரி நான் எங்க வீட்டுல தான் இருக்கு வரேன் போய் இரு வரேன் நான் ஐயா பார்த்துட்டு வரேன் ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க எங்கடா ஒரு பூசாரி இருக்காரான்னு பாடுறான் மாப்பிள்ள இங்கே தான் உள்ளே தான் உட்காந்துருப்பாங்க காணும் சேர் தான் கிடக்கு ஆளை காணும் லேட்டாக வேணா வருவோம் லேட்டாக வரும்டா மாப்பிள்ள ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க சரண் வேற கத்திட்டு போகிறான் குட்டச்சிங்கிறாங்க அவங்க அக்காவை குட்டச்சி எங்கே அவன் எங்கேங்கிறான் ஐயோ போடி வாடிங்கிறான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அக்காவுக்கும் தம்பிக்கும் தக்காளி வேற கிளம்பி நிற்கிறா கோயிலுக்கு பூசாரியை காணும் எங்கே கோயிலுக்கு போகிறது இவர்கிட்ட கேட்டு போகலான்ட்டு வந்தோம் என்ன அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டானா என்னடா சரண் அதுக்குள்ளே போயிட்டான் போய் திட்ட போகிறான் அதுக்குள்ளே நம்ம போகணும் அத்தே எம்மே திடீர்னு வந்துட்டான் அப்போ வர சொன்னதுக்கு இப்போ தாங்க வரான் பைய சீக்கிரம் வாடா கோயிலுக்கு போகணுன்னா வரல வீடியோ வேற பார்த்துட்டு திட்டுது ஆல்ரெடி கால் பண்ணான் கால் பண்ணி அவ்வளோ திட்டுறாங்க என்னை இறங்கடா
அப்பா சேகர் மாப்பிள்ளைங்க வா. எங்கம்மா சரணே? மாடியிலையா? தக்காளி எங்க? ஏய் கிளம்பிட்டியா இல்லையா? வா, அவன் தம்பி சரியான கோத்தில் இருக்கான். நேற்று பிராங்க் பண்ணோம்ல, மாடிக்கு வா. மாடி அவன் ஏன் மாடிக்கு போனான்? வாடா, என்னன்னு தெரியல, வா போய் கேட்போம். எப்பா என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? டேய் என்னடா பண்ற? குட்டச்சியா? இந்த இருக்கு வருது. சரியான கோத்துல இருக்கான். இந்த வராளே உங்க அக்கா ஒண்ணு அவ வாங்குறாண்டி. என்ன அப்படியே பதுங்கி பதுங்கி வரிய? என்னக்கா சொன்ன? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை வந்துச்சு, சண்டை போட்டு அவ வாங்குறாண்டி குட்டச்சிங்கிறான். ஆமா அவன் தான் இப்ப சொல்ல. என்னடியே சொல்றான்? நீ எதுக்கு நீ அன்னைக்கு ஏன் நான் அவன் சொல்ல கூடாது? என்ன பண்றது வேற. சரி வந்த நீ ஏன் உள்ள போகாம மாடியில வந்து நிக்கிற? இது மூஞ்ச பாக்கத்தே கடுப்பாகுது. நீ குட்டச்சி தான், நீ குட்டச்சி தான். எதுக்கு நான் அன்னைக்கே பிரச்சனை ஆகி சண்டை வந்துச்சுல? அவன் பட்டு மயிர், அவனை பத்தி பேசினாலே நீ ஏன்டி அவன் தங்கச்சியை பத்தி பேசுற? சரி தம்பியை பத்தி பேசுற. எதுக்கு அவனை பத்தி பேசுற? என்ன திட்டுற? இவன் பண்ண வேலை எல்லாம் இப்ப என்ன பண்ணணுங்கிற? சரி வா கோயிலுக்கு கிளம்புவோம். லேட் ஆயிடுச்சு சொல்றதுக்கு தான். காலைல அப்புறம் போன் அடிச்சா வரேன்னா வரேன். அப்பதானே இது இருக்கும், இல்லன்னா ஓடி போயிட்டுனா என்ன பண்றது? அதனால சரி வா நம்ம கோயிலுக்கு போவோம். லேட் ஆயிடுச்சு. இங்க வாடி, லேட் ஆகுது எனக்கு. இப்ப என்ன வேண்டா பட்டு பட்டுன்னா இப்ப எதுக்கு? எனக்கே அவனை கொண்டா பிடிக்காது. நீ ஓரா நீ பண்ணி என்னடா பண்ண? ஆமா ஏன் அண்ணன் அடிச்ச உனக்கு என்ன? சரி மாப்பிள்ள நம்ம இன்னும் பாப்போம். நான் அன்னைக்கே சொன்னேன். நீ ஏன்டி தம்பி பத்தி வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். நானும் தப்பு பண்ணிட்டேங்க. பண்ணானு சொல்லக்கா. நீ எதுக்கு அவனை வச்சு இருக்கிற? பேரை சொன்னாலே எனக்கு கடுப்பா எரிச்சலாக. அவன் பேரை சொன்னாலே அப்ப அவன்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசுனா பேசிட்டு விடு. நீ வேற அக்காவை தேர்ந்தெடுத்துக்க. நான் என்னடி பண்ணேன்? என்கிட்ட இன்ஸ்டால மெசேஜ் பண்றாங்களா தம்பி தம்பின்னு, அவங்கள்ட்ட போயிட்டு எல்லாரும் அக்கா பேசிக்கோ. ஏய் சண்டை சீரியஸ் ஆயிட போகுது. நீ பேசிக்கோ, எவள்கிட்ட வேணா பேசு சரியா? ஆனா திரும்பி நீ அக்கா நீ கூப்பிட்டா பொறுக்கினாயே. கோயிலுக்கு போண்டா, லேட் ஆயிடுச்சுடா. ஐயர் வந்துறாரா? போன் பண்ணி என்ன சொல்லுது? உங்க அக்கா அங்க இருக்காடா, இங்க இருக்காடா அப்படிங்கற. சரி நீ நிப்பாட்டு. நீ இன்ஸ்டால உனக்கு மெசேஜ் பண்றாங்களே அந்த நொக்காகல்ட்ட புடிச்சு நான் எங்க அக்கால இருக்காங்கல்ல, இன்ஸ்டால இருக்காங்கல்ல, மறுபடியும் சேர்த்து வைக்க முடியாது. எனக்கு வந்து சீரியஸா சொல்றேன். நான் இப்ப போயிட்டு நான் மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் தம்பி தம்பின்னு விட்டுருக்காங்களே. நான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டேன். யாரு எனக்கு தம்பி பண்ணி நீ பொறுக்கிதானே? நீ அக்காள்கிட்ட பண்ணி எவள்கிட்ட வேணா பண்ணி. நீ எனக்கு அக்காவே கிடையாது. நீ பட்டுக்கிட்டே பேசிட்டு சரி சரி நீ இரு. நான் சரி அம்மாவோட சரி உரி கோயிலுக்கு போக முடியும். சண்டை பண்ணலப்பா. இப்ப என்ன நீ சீரியஸா வரப்போ? எதுவுமே சொல்லல. நான் கோபப்படுத்தினா ஒண்ணுமே இல்ல. நீ போயிட்டு நான் சொல்ல இன்ஸ்டால நீ அக்காக்கான்னு கூப்பிட்டுக்க. இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நானா தான் சொல்றேன். நீ எனக்கு பிராங்க் தான்டா. அதுக்குன்னு ஓரா பண்ணாங்கடா. பிராங்க்ன்ற எது பிராங்க்னு உனக்கு தெரியும். நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன். சொல்லல சத்தியம் பண்ணி சொல்றேன். முருகன் எல்லாம் பண்ணாதடி. என் முருகன் சத்தியமா பண்ணாதடி. தம்பியே கிடையாது. நான் ஆஞ்சநேயர் மேல சத்தியமா சரியா? நான் சொன்னா சத்தியமா நீ நான் மூஞ்சே
பிராங்க் வினையாயிடும் ஓர வேணாம் பார்த்துட்டு போடா பொறுக்கி நான் உன்னாலதான்டா சனியை முடிச்சவனே நீ பண்ண வேலைதான் பிராங்க் என்னடா பண்ணோம் அதுக்கு இப்படியா இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்றேன் எது எதுல பிராங்க் அவன் பட்டு மயிர் அவன் பேச்ச கேட்டால எனக்கு கடிக்கும் நான் வந்து பேசுனதுன்னா சரி பட்டுன்னு சொல்லி பேசலாம் சும்மா உன்னை பிராங்க் பண்ணதுக்காண்டி ஓவரா பேசிக்கிட்டு என்ன ஓர நீ பாட்டிக்க இனிமே பேச வேணாம் சரி வா கோயிலுக்கு போண்டி ஐயர் நிக்கிறாங்க கீழ இவன் தான் இவன் வரலன்ட்டான் முருகமே சத்தியமாய் சொல்றேன் பேசல அம்மா வைக்கிறேன் சண்டை பெருசா போகுது நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நான் இன்ஸ்டால உள்ளவங்களே அக்கா சீக்கிரம் வச்சுட்டு வா ஏய் அதெல்லாம் சொல்ல கூடாது கேட்டு வாடி இருடா நான் போய் அழைச்சிட்டு சரி வா கோயிலுக்கு போகணும் சொல்றேன் எனக்கு ஒரு தம்பி வந்துட்டான்டா நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன்டா இவன்டா சொல்லுவா ஏய் பிராங்க் நல்லா பண்ணோம் ஏன்டா நான் அன்னைக்கு சொன்னதா இல்லையாண்ணா சரி சண்டை பெருசாயிட்டு வா ஏய் சரணே வீட்டில் அம்மாவோட நாங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்பா வரல நம்ம தான் போகிறோம் மாப்பிள்ளை கூப்பிட்டு இருக்கான் பாரு அம்மாவை சண்டை பெருசாயிட்டு அம்மாட்ட சொல்ல மாட்டா டே மாப்பிள்ள டே வாடா டே மாப்பிள்ள வா வா சொல்லாத வா வா நீ வா அவன்கிட்ட பேசணும் சரி வா போ சரிடி சாரிடி நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் போ சரி நீ போ நான் வரேன் அவன்கிட்ட பேசிட்டு சரி விடு நான் வீட்டில் வரேன் எதுக்கு சீரியஸாக ஒரு வினையா போயிட்டு பாரு பிராங்க் ஏன் நீங்க ரெண்டு பேரும் செஞ்சு என்ன பிராங்க் பண்ணதே இல்லையா அந்த மாதிரி தான் எப்படி பிராங்க் பண்ணி சரி விடு நான் அவன்கிட்ட பேசுறேன் சரி நீ வீட்டுக்கு போனா போயிலன்னா வீட்டில் இரு போறியா கோயிலுக்கு இல்லையா மாப்பிள்ள பவுடர் அடிச்சிட்டு வா விடு ஏன்டி கோயிலுக்கு போண்டி இங்கே பற்றி ஓவரா பண்றடி நான் ஐயரை பார்த்துட்டு அம்மா திட்டும் அவனதான் பார்த்துக்க திட்டும் சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணேன் சரி நான் போய்க்கிறேன் சரி வா நீ போ சத்தம் கூடாது ஓவரா பண்ணாத ஐயோ என்ன போறியா வந்து போ எனக்கு என்ன பண்றது இவள்கிட்ட பேசுறதா பெருக்கி அவன்கிட்ட கத்தி நிக்கிற அவன்கிட்ட சொல்லி தாண்டி கொண்டு வந்தேன் என்னதான் என்னை கொண்டு போ நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்டி அவன் போயிட்டாண்டி அவன் டேய் என்றா ஃபோன் பண்ணேன் அவன் போறான் பாரு அப்ப எதுக்கு வந்து பாக்குறவன் தம்பி தானே நான் என்ன பண்றேன்னே தெரியல போ சரி கிளம்பு